ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். எப்போவுமே இந்த அமேசானில் தானே போடுவேன், என்ன அதிசயமாக ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னா. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்துச்சு. அதே ஆன்லைனில் வந்துட்டு அமேசானில் போடும்போது டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஒரு 80 ரூபா போட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் அதிசயமாக டெலிவரி சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் இதை ஆர்டர் போட்டேன். ஸோ எப்படியோ வாங்கியாச்சு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம கேஸ் சிலிண்டர் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சுட்டு இப்படி நவுத்துறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இந்த டைல்ஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒன்று நவுத்தும் போது ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சுது, டைல்ஸை மாற்றவும் முடியாது, நிறையா ரிஸ்க் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் இதை ஆர்டர் போட்டேன். ஆக்சுவலாக நான் கேஸை வந்து வெளியே தான் வைக்க போகிறேன். இருந்தாலும் இப்போதைக்கு வந்து டெம்பரவரி உள்ளே வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் போட்டேன். இது பார்த்திங்கன்னா 380 ரூபா சம்திங் வந்துச்சு. நல்லா ஸ்மூத்தாக தான் மூவ் ஆகுது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பார்த்தா குழந்தைங்க விளையாடுற பொருள் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எஸ்எஸ்சில் வந்து எப்பவுமே துருப்பிடிக்காது. எஸ்எஸ்னால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதில் வந்து துருப்பிடிக்காது. ஸோ கிரேடு கம்மியாக இருந்துச்சுன்னா துருப்பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு கிரேடு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, துருப்பிடிக்காமல் இருந்துச்சுன்னா போதும். இருந்தாலும் நான் இதை வெளியே தான் வைக்க போகிறேன். ஏன்னா கேஸை வந்து வெளியே தான் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் வந்து அவுட் சைடில் தான் இருக்கும். சரி பார்க்கலாம் இது என்ன ஆகுதுன்னு. இப்போதைக்கு நான் உள்ளே இருக்கிற கேஸுக்கு வந்து இது ஒன்றை மட்டும் வச்சு கரெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறேன். ஸோ ரெண்டையுமே வந்து வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதையும் வந்து காட்டுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா நான் கேஸை வந்து மேலே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் ஃபிட் ஆகுது. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ எந்த ஒரு எஜ்ஜும் இல்லை, கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி இதையும் எடுத்து நான் ஃபிட் பண்ணுறேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இது போடுறதில்ல கீழே வந்து குப்பை பார்த்தீங்களா, இதை வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த மேட்டு மேலே வச்சு தான் நான் இந்த சிலிண்டர் வச்சுருந்தேன். அதனால் கீழே இருக்கிற குப்பையெல்லாம் அவ்வளோக்கா தெரியல. எப்படி இருந்தாலும் வேக்கம் போட்டுருவோம், பட் வேக்கம்லேயும் வந்து கீழே இருக்கிற குப்பையெல்லாம் வராது இல்லையா, அதனால் அப்படியே இருக்குது. ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா இப்படி தள்ளிட்டு நம்ம அப்படியே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதோட டிஸ்கிரிப்ஷன், இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அமேசானில் இருக்கிறதும் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறதும் கொடுக்குறேன். நான் வாங்கின ப்ராடக்டோடதும் வந்து கொடுக்குறேன். ரெண்டும் வந்து ப்ரைஸு கம்மியாக தான் இருக்கும். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸு கம்மியாக இருக்கணும், நல்ல ப்ராடக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து தான் தேடி தேடி வாங்குவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டும். இதோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.